இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ ஓவர்வியூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சரியா? நம்ம வந்து என்ன படிக்க போறோம் இதுல அந்த ஸ்டேஜ் 2 பாயிண்ட்ல என்னெல்லாம் படிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1ல என்னெல்லாம் படிச்சோம்? ரெண்டு பேர் யாராவது ரீகலெக்ட் பண்றீங்களா? என்ன வேரியன்சஸ் மட்டும் படிச்சோம் சொல்லுங்க. ம் 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 கரெக்ட், வெரி குட். அந்த மாதிரி மெட்டீரியல் லேபர் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க இல்ல ஸ்டேஜ் 1ல. ஸ்டேஜ் 2ல ஓவர்ஹெட் சேர்ந்து வருது. வேரியபிள் ஓவர்ஹெட் என்ன, ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் என்ன, சேல்ஸ் வேரியன்சஸ் வந்துட்டு இது தனித்தனியா கண்டுபிடிக்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் எல்லா வேரியன்சஸோட சம்ஸும் ஒரே ஒரே சம்ல வந்து அதுலேருந்து நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவசங்கரி நீங்க சொல்லுங்களேன். இப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து அட்வர்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட்ஜெட் வந்து பட்ஜெட் வந்து 400, ஆக்சுவல்ஸ் வந்து 500, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து அட்வர்ஸ்ல இருக்கு. என்ன கன்க்ளூஷன் நீங்க பண்றீங்க? என்ன தெரியறது இதுல இருந்து உங்களுக்கு? லாஸ் கரெக்டா? ம். அதே மாதிரி ஃபேவரபிள் வரும்போது சேவிங்ஸ் கரெக்டா? சேவிங்ஸா இருக்கலாம், இல்ல ஒருவேளை அந்த ப்ராஜெக்டே நம்மள கைவிட்டு போறதுனால இந்த ஒர்க்கே பண்ணாம கூட இருக்கலாம். அது சேவிங்ஸ்னா அது ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த சேவிங்ஸ்க்கான ஒரு பக்கம் வந்து ட்ரூ சேவிங்ஸா இருக்கும். அந்த ஃபேவரபிலிட்டிக்கான ஒரு பக்கம் ட்ரூ சேவிங்ஸா இருக்கும். ஃபேவரபிலிட்டிக்கான இன்னொரு பக்கம் சம்டைம்ஸ் இந்த ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணிருப்பாங்க. இப்போ கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் அக்ரிமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா அந்த கரண்டா ரன் ஆயிட்டே இருந்தது இல்லையா? அந்த டைம்ல எல்லாம் கம்பெனி வந்து நிறைய பேர் வேலைக்கே போகாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க. அப்போ கம்பெனிக்கு வந்து அது என்ன, அவங்களோட ரெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த ரெண்ட் கொடுக்குற காஸ்ட் வந்து கம்பெனி அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டோன்னா அந்தந்த கம்பெனி அவங்களோட பில்டிங்கே வெக்கேட் பண்ணிட்டாங்க. நிறைய நடந்தது தெரியுமா? எனக்கு தெரியல உங்களுக்கு. அந்த டைம்ல இந்த மாதிரி நடந்தது சென்னையில. ஷெல்லு ஃபோர்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட குட்டி குட்டி ஏரியாஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ப்ரீவியஸ்லி they were paying rent over a point of 7 months after they have declaring the work from home during corona time. அதெல்லாமே வெக்கேட் பண்ணிட்டாங்க. அப்ப ரெண்ட் சேவிங்ஸ் தானே இல்ல? புரியுதா? ரெண்டு பேருக்கு புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? அப்படியா? இப்போ 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 பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேவா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா சிவசங்கரி உங்களுக்கு? அந்த ரெண்ட்ன்றது வந்து சேவிங்ஸா போருக்கு. இது ஒரு 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 டைமென்ஷனா பாக்குறது. இன்னொரு டைமென்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்ல ஹெட் கவுண்டே எடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? ப்ராஜெக்ட்ஸே போயிடுது. அப்ப நீங்க அந்த சிச்சுவேஷனை சேவிங்ஸ்னு சொல்லுவீங்களா, இல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லுவீங்களா? சேவிங்ஸ் கிடையாது கரெக்டா? அது ப்ராஜெக்ட்ஸ் க்ளோஸ்டுன்ற அதாவது ஒரு 10 ஹெட் கவுண்ட்டுக்காக நம்ம பட்ஜெட் பண்ணியிருப்போம் கரெக்டா? அந்த 10 ஹெட் கவுண்ட்டுமே அடுத்த வருஷம் இல்லைன்னா அந்த 10 ஹெட் கவுண்ட்டுக்கான காஸ்ட் கம்பெனிக்கு சேவிங். ஆனா இன்னொரு பர்செப்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டே இல்லைன்றது கம்பெனிக்கு ஒரு பிளாக் மார்க் கரெக்டா? அதனால ஃபேவரபிலிட்டின்றத நம்ம பியூர் சேவிங்ஸ்னு சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் as a காஸ்ட் அக்கவுண்டன்ட். பியூர்லி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லாம வாட் இஸ் எக்ஸாக்ட் ரீசன். சேவிங்ஸ்னா குட், அப்போ அதோட டிவிஷனல் ப்ராஃபிட்ல வந்து அது ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்ல நான் ப்ராஜெக்டே எடுத்துட்டு ப்ராஜெக்டே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. சில பேர் இந்த ப்ராஜெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு சில ஹெட்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2025 இந்த ஸ்கீம் பாத்தீங்களா நீங்க எல்லாரும்? மோடி எடுத்துட்டு வந்தாரு இந்த ஸ்கீம். அக்னி ஒரு ஸ்கீம் ரெக்ரூட்மெண்ட்னு.
இந்தியன் ஆர்மி வேகன்சி 46,000 போஸ்ட், குவாலிஃபை 8 and 12, salary 40,000 ஆல் ஓவர். அக்னிபத், இந்த அக்னிபத்துக்காக ஹெட் கவுண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளோ சம் 2 2.5 லட்சம் போஸ்ட், 2.5 லட்சம் போஸ்ட். இது ஒரு 40,000 போஸ்டா, அப்புறம் இன்னொரு ஒரு 40,000 போஸ்ட், அந்த மாதிரி 3 செட்டா எடுத்துன்னு வந்திருக்காரு. 2.5 லட்சமோ 2.25 லட்சமோ. அத இந்த வாட்டி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் பண்ணிருக்காங்க அந்த ஹெட். ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த அக்னிபத் 2.25 லட்சம் ரூபாய் போஸ்ட்ல 1.5 லட்சம் ரூபாய் போஸ்ட் தான் வந்து ஃபில் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவல்ஸ். அப்பனா சொல்லுங்க சிவா, அது சேவிங்ஸ் ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? 2.5 லட்சம் போஸ்ட்டுக்கு பட்ஜெட் பிளான் பண்ணிருக்காங்க சிவா. salary எல்லாம் பிளான் பண்ணி இந்த வருஷம் நிர்மலா சீதாராமன் வச்சுட்டாங்க. அடுத்த வருஷம் 1.5 லட்சம் போஸ்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஆளே. அது வந்து சேவிங்ஸா இருக்குமா, ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? எப்படி? அப்ப ஃபேவரபிள் தானே சிவா? ஃபேவரபிள். ஆனா இது இன்னொரு அன்ஃபேவரபிலிட்டியும் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. நம்ம வந்து அவங்க பிளான் பண்ண போஸ்டே தூக்குற மாதிரி கூட இருக்கும் இல்ல. அப்போ அப்ப என்ன ஆகுறதுன்னா, அது இட் ஷோஸ் த ப்ராஜெக்டோட ஃபெயிலியரை இம்ப்ளை பண்றது. ஸோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும்போது ஃபேவரபிலிட்டினா எப்பவுமே சேவிங்ஸ்னு எழுதக்கூடாது, அன்ஃபேவரபிலிட்டினா எல்லாமே ப்ராப்ளம்னு பார்க்கக்கூடாது. என்ன ரீசன்றது காஸ்ட் அக்கௌண்டன்ட் பார்த்து கம்பெனிக்கு காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது தான் நம்மளோட ரோல். 4 ரோலுக்கு ஹை பெய்டுன்னு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கொர கொரன்னு கேட்குது சிவா. யார்? ஓ. என்னாச்சு சிவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். ஓகே. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு, காஸ்ட் வேரியன்ஸ், சேல்ஸ் வேரியன்ஸ் இருக்கு. காஸ்ட் வேரியன்ஸ் வந்து டிவைடட் இன்டு 3 கேட்டகரிஸ்: மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட். மெட்டீரியல்ல வந்து மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து லேபர் ரேட் வேரியன்ஸ், எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அண்ட் ஐடில் டைம் வேரியன்ஸ். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ் வந்து டிவைடட் இன்டு 2: மிக்ஸ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸ். லேபர் ரேட், எஃபிஷியன்சி டைம்ன்றது ரெண்டா டிவைட் ஆகுது: லேபர் மிக்ஸ், லேபர் ஈல். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஓவர்ஹெட் இருக்குல்ல, அது ரெண்டா இது ஓவர்ஹெட்ல இருந்தா நீங்க இந்த வாட்டி பார்க்க போறீங்க. வேரியபிள், ஃபிக்ஸட். வேரியபிள்ல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எஃபிஷியன்சியோட முடிஞ்சது. ஃபிக்ஸட் தான் கொஞ்சம் பைஃபர்கேட் ஆகுது. எப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வால்யூம், வால்யூம் இஸ் அகைன் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு எஃபிஷியன்சி, கெப்பாசிட்டி அண்ட் கேலண்டர், மூணா டிவைட் ஆகுது. ஓகேவா? சூப்பர். சிவா நீங்க வேணா மியூட் போட்டுக்கோங்க கண்ணா, கொஞ்சம் கொர கொர கொரன்னு ஆகுது. நான் ஏதாவது கேள்வி கேட்கும் போது வேணா நீங்க இது பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே தேங்க்ஸ். இல்ல இப்ப கேட்கல சிவா, கரெக்ட். இப்ப கேட்கல, சூப்பர். இப்போ இப்போ வந்து நான் வந்து ஃபார்மேட் ஒன்னொன்னுத்துக்கும் நான் சொல்றேன், ஓகேவா? இப்போ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு வந்து ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் காஸ்ட். இது வந்து இந்த ஃபார்மேட்டை நீங்க நல்லா மனசிலாக்கிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் ஈஸியா போட்டுடலாம். நான் 85% ஈஸியா போட்டுடலாம், சரியா? இந்த எஸ்கியூ இன்டு எஸ்பின்றது ஃபர்ஸ்ட், ஆர்எஸ்கியூ இன்டு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு எஸ்பின்றது செகண்ட், ஏக்யூ இன்டு எஸ்பின்றது தேர்ட், ஏக்யூ இன்டு ஏபின்றது ஃபோர்த், சரியா?
இது வந்து நீங்க எழுதினாலும் இந்த சின்ன நோட்ல அப்டேட் பண்றது நல்லது. ஓகேவா? இல்ல எனக்கு டைம் இல்லன்னா நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். இதுல இருக்கிற எல்லா ஃபார்மேட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சிவசங்கரி உங்களுக்கு டைம் எழுதுறது இல்ல ஆஃபீஸ்க்கு கரெக்டா இருக்குன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த சின்ன நோட்ல அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லையா ஃபைல் மாதிரி வச்சு பேப்பர் இது பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எனிதிங். பட் ஆனா இது நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சம் போடும்போது இது பக்கத்துல இருக்கணும் உங்களுக்கு. ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் பிரைஸ். இது நாலுத்தையும் இப்படி லைனா போட்டதுக்கு அப்புறம் 1 minus 2 will be direct material yield variance, 2 minus 3 direct material mix variance, 1 minus 3 direct material usage variance, 3 minus 4 direct material price variance, and 1 minus 4 is direct material cost variance. The standard quantity is always for standard quantity is always for actual production. ஓகேவா? இது direct material cost variance ஓட ஃபார்மேட். இல்ல எனக்கு ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி அந்த சம்ல இல்லைன்னா இந்த காலம் மட்டும் விட்டுடுறோம், மற்றதெல்லாம் வரும். 1 2 3 எப்படின்னா எஸ்கியூ இன்ட் எஸ்பி மைனஸ் ஏக்யூ இன்ட் எஸ்பி யூசேஜ் வேரியன்ஸ், ஏக்யூ இன்ட் எஸ்பி மைனஸ் ஏக்யூ இன்ட் ஏபி வந்து பிரைஸ் வேரியன்ஸ், அப்புறம் எஸ்கியூ இன்ட் எஸ்பி மைனஸ் ஏக்யூ இன்ட் ஏபி காஸ்ட் வேரியன்ஸ். இந்த மூணுமே இருக்கு. இது டைப் 1, அது வந்து டைப் 2. ஓகேவா சிவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார்மேட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ சம்ஸ் ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்றது என்னன்னா குவான்டிட்டி ஆஃப் இன்புட்ஸ் டு பி யூஸ் டு ப்ரொடியூஸ் த ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் குவான்டிட்டின்றது ஆக்சுவலா பண்றது. ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா என்ன அர்த்தம்னா இஃப் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் இன்புட்ஸ் வேர் யூஸ்ட் இன் ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன்ல பண்ணா அதுக்கு பேர் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்தது வந்து ஆ இப்போ லேபர் வேரியன்ஸ் என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் அண்ட் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட். எப்படி வந்து அங்க இதுல வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் போடுற மாதிரி இங்க ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். குவான்டிட்டின்றது இங்க ஹவர்ஸா மாறுது, கியூன்றது ஹெச்சா மாறுது, பின்றது பிரைஸ்ன்றது ரேட்டா மாறுது. அவ்வளவுதான், மத்தபடி அதே ஃபார்மேட் தான். 1 2 3 4 1 minus 2 வந்து ஈல்டு வேரியன்ஸ், இங்கேயும் வந்து ஈல்டு வேரியன்ஸ். 2 minus 3 மிக்ஸ் வேரியன்ஸ், இங்கேயும் மிக்ஸ் வேரியன்ஸ். 1 minus 3 எஃபிஷியன்ஸ் வேரியன்ஸ், இங்க வந்து யூசேஜ் வேரியன்ஸ் சொல்றோம். இதை வந்து பிரைஸ் வேரியன்ஸ் சொல்றோம், இது ரேட் வேரியன்ஸ், காஸ்ட் வேரியன்ஸ். அவ்வளவுதான். ஆனா ஐடல் டைம்னா என்ன அர்த்தம் சிவசங்கரி? வெரி குட். அப்போ ஐடல் டைம் வேரியன்ஸோட ஃபார்மேட் என்ன தெரியுமா? எவ்வளோ ஹவர்ஸ் பெய்டு மைனஸ் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க்டு இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் வில் கிவ் யூ லேபர் ஐடல் டைம் வேரியன்ஸ். இதுக்கு மட்டும் நீங்க தனியா இந்த ஃபார்முலா 3 ஃபார்முலா ஏதாவது ஒன்று அப்ளிகபிள் ஆகும். ஆனா நான் சொல்லட்டுமா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல இந்த ஃபார்மேட்ஸ் நல்லா படிச்சீங்கன்னா 80% ஆஃப் தி சம்ஸ் கட கட கடகடன்னு போட்டுருவீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் இந்த ஃபார்மேட் படிக்கிறதுக்கு. 1.5 மணி நேரம் நீங்க டைம் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ப்ராப்ளம் ஈஸியா போட்டுருவீங்க. ஓகேவா? நான் அந்த மாதிரி சிம்பிளிஃபைடா பண்ணியிருக்கேன். சிலது வந்து சிஏ புக்ல எல்லாம் ரெஃபர் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் சிஏ புக்ல இருந்து எடுத்தேன். ஸோ லேபர் காஸ்ட் வேரியன்ஸ்ன்றது இப்படி ஸ்பிட் ஆகுறது. ரேட்டு, எஃபிஷியன்சி, டைம். எஃபிஷியன்சிலேருந்து ரெண்டு மிக்ஸ், ஈல்டு. ஓகேவா? அப்புறம் வேரியபிள் ஓவரேஜ் வேரியன்ஸ். வேரியபிள் ஓவரேஜ் வேரியன்ஸும் அதே மாதிரி தான். ஸ்டாண்டர்ட் hours into standard rate, actual hours into standard rate, actual hours into 1 minus 2 variable overhead efficiency variance. அதாவது மேம் இதுக்கும் இதுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்னா இந்த ரெண்டு ஸ்டெச்சும் கிடையாது.
வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்க்கு மத்த மூணுமே இருக்கும். எஃபிஷியன்சி, ரேட் அண்ட் காஸ்ட். இங்க பாருங்களேன். எஃபிஷியன்சி, ரேட்டுக்கு பதிலா எக்ஸ்பெண்டிச்சர், காஸ்ட். ஓகேவா? மத்தபடி அதே தான். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் இது கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட். அதே தான். So 1 minus 2 efficiency, 2 minus 3 expenditure variance, 1 minus 3 வந்து overhead cost variance. புரிஞ்சுதா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு தாரக மந்திரம் மாதிரி. Standard quantity is always for actual production. அதே மாதிரி standard hours is always for actual production. ஓகேவா? இதுதான் தாரக மந்திரம். ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா அது எப்பவுமே வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நீங்க எழுதிக்கும் போது ஃபார்மேட்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் இது ரெண்டுத்தையும் எழுதிக்கோங்க. 1 மைனஸ் 2 இது எழுதிக்கோங்க. இது மட்டும் எழுதிக்கோங்க. சரியா? இந்த ஃபைல் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். சரியா? இதுதான் ஃபார்மேட். 1 2 3. ஓகே. இப்போ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ்ன்றது என்ன அர்த்தம்? அது எப்படி டிவைட் ஆகுறதுன்னா ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்னு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், இன்னொன்னு வால்யூம் வேரியன்ஸ். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்னா சிம்பிள். பட்ஜெட் எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ், அதான் வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸோட எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ்ன்றது என்னன்னா அப்சர்வ்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ். புரியுதா? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்ன்றது பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் வால்யூம் வேரியன்ஸ்ன்றது அப்சர்வ்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் லெஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். புரியுதா? இது திருப்பி மூணா கிளாசிஃபை ஆகுது. எப்படி? வால்யூம் வேரியன்ஸ், கெப்பாசிட்டி வேரியன்ஸ், கேலண்டர் வேரியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். சரியா? இப்போ கெப்பாசிட்டி வேரியன்ஸ், கேலண்டர் வேரியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இது வந்து மூணுத்துக்குமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கேலண்டர் வேரியன்ஸ்ன்றது வந்து எப்பவுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. கேலண்டர் வேரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது actual number of working days minus budgeted working days into standard fixed overhead rate per day. Standard fixed overhead rate per day into actual number of working days minus budgeted working days. இது என்னது? fixed overhead calendar variance. சரியா? இப்போ fixed overhead வந்து efficiency varianceனா ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். கெப்பாசிட்டி வேரியன்ஸ்ன்றது இதோட அப்படியே உல்டா. எஃபிஷியன்சின்றது எஸ்ஹெச் பிளஸ் ஏஹெச், கெப்பாசிட்டின்றது ஏஹெச் பிளஸ் பிஹெச். கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம் சிவா? கெப்பாசிட்டி எவ்வளோ? என்னப்பா? சாரி சாரி, எவ்வளோ? கெப்பாசிட்டி அதாவது கெப்பாசிட்டினா எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. இப்ப சிவாவோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குன்னா நிறைய இருக்கு. கரெக்டா? சிவசங்கரியோட பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு. ரெண்டு பேருமே சூப்பரா சிடபிள்யூ இன்டர் ஃபைனல் பாஸ் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் நிறைய இருக்குன்னா என்ன அர்த்தம்? தேர் ஹேவிங் மோர் கேலிபர், தேர் மோர் ஸ்கில்டு அப்படின்னு அதெல்லாம் தான் இது வரும். அப்போ அந்த கெப்பாசிட்டியை இது பண்ணோம்னா அது எப்பவுமே எப்படி அசஸ் பண்ணுவோம் சொல்லுங்க? உங்களுக்கு சூப்பர் கெப்பாசிட்டி இருக்குன்றது எப்படி சிவா தெரியும் எனக்கு? ஆக்சுவலா கரெக்டா? ஆக்சுவலா ஆக்சுவல் தான் வந்து ஆக்சுவலா மார்க்ஸ் பார்த்து ஒருத்தர், அதாவது மார்க்ஸ் மட்டும் பார்த்து நம்ம சொல்ல முடியாது. பட் மார்க்ஸ் இஸ் அ கைடிங் ஃபேக்டர்.
ஒருத்தரோட மார்க்ஸ் பார்த்து அவர் நல்லா படிக்கிறான்னு சொல்லலாமா? கரெக்டா? ஒருத்தரோட கிரேடு பார்த்து நல்லா படிக்கலாம்னு சொல்லலாமா? கரெக்டா? இப்ப ஐசிடபிள்யூஏலயே வந்து அவுட் ஆஃப் 400 250 மார்க்ஸ் பார்த்தா என்ன சொல்வீங்க அந்த பையனை? செம்ம. கரெக்டா? நல்லா ஈக்குவா சூப்பரா பண்றாரு. 350 மார்க்ஸ் பார்த்தா என்ன சொல்வீங்க அந்த பையனை? பயங்கரமானதுல செம்ம. செம்ம அதுக்கு மேலன்னு சொல்லலாம். அப்பனா என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டின்றது வி ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சுவல்ஸ். ஆக்சுவல் ஒரு நம்பர் வச்சு தான் நான் ப்ரூடென்ட்டா பண்றேனா, நான் ஸ்கில்டா பண்றேனா, நான் இன்டெலிஜென்ட்டா மூவ் பண்றேனா, என்னால கிளியரா ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா, அப்படின்றது ஆக்சுவல் சினாரியோ வச்சு தான் பண்ண முடியும். அது இப்ப நான் மவுண்ட் எவரெஸ்ட் நான் ஏறிடுவேன்னு சொல்லலாம். ஆனா நம்புவாங்களா? உன் கெப்பாசிட்டி என்னோட கெப்பாசிட்டி எப்ப டிபெண்ட் பண்ணுவாங்க? நான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி அங்க இந்தியா பிளாக புடிச்சு அங்க குத்தினாதான், ஏய் செம்ம கெப்பாசிட்டி பா இவனுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இவனுக்கு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்களா? ரஜினிகாந்துக்கு 72 வயசாகுது. இப்பவும் அவர் நடிச்ச படம் ஹிட் ஆகி ஓடுனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பயங்கர கெப்பாசிட்டிப்பான்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்டா? நடிக்கிறத வச்சு ஆக்சுவல்ஸ பார்த்து தான் சிவா கெப்பாசிட்டி டிட்டர்மைன். அது மாதிரி ஃபிக்ஸ்ட் ஓரட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டு ஆக்சுவல் ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா எஃபிஷியன்சிக்கு எது ஃபர்ஸ்ட் வரும்? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். புரியுதா? ஸோ கெப்பாசிட்டினாலே எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் வில் பி given the priority. For efficiency, standard hours will be given the priority. Otherwise, ரெண்டுமே மைனஸ் பண்ணி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் அவ்வளவுதான். கேலண்டர் எதுக்கு நம்ம போடுவோம்? எவ்வளவு நாள் இருக்கிறதுக்காக போடுவோம்ல. அதனால தான் ஃபிக்ஸ்டோட கேலண்டர் வேரியன்ஸ்ல என்ன சொல்றாங்க? எவ்வளவு நாள் ஒர்க் ஆயிருக்கு, ஒர்க் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணணும்ன்றது பிளான் பண்ணிருக்காங்க. தட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் பர் டே. புரியுதா? கேலண்டர்னாலே நம்ம கிழிக்கிற கேலண்டர் வீட்ல கிழிப்பீங்களா கேலண்டர்லாம் ரெண்டு பேரும்? கேலண்டர் கிழிப்பீங்களா? இப்ப நிறைய வீட்ல கேலண்டரே இருக்கிறது இல்ல. கேலண்டர் கிழிக்கும் போது நம்ம பார்ப்போம்ல, இன்னைக்கு என்ன அமாவாசையா துவாதசி அந்த மாதிரி பார்த்துட்டு ஏன் இந்த கேலண்டரை நாங்க லிங்க் பண்ணி சொல்றேன்னா, ஆக்சுவலா கேலண்டர் வேரியன்ஸே வித் ரெஃபரன்ஸ் டு நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துன்னு வந்தனால தான். அதனால தான் the calculation goes like this: is actual number of working days minus budgeted working days into standard fixed overhead rate per day. புரியுதா? குட். சூப்பர். இப்போ இது எல்லாமே டீடைல்டா கொடுத்துருக்கேன். இன்னொன்னு கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கீவேர்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு. ஹவர்ஸ்னா கெப்பாசிட்டி. ஓகேவா? கெப்பாசிட்டினாலே ஹவர்ஸ் அந்த மாதிரி. இல்ல நான் வந்து இப்போ கேலண்டர் வச்சு பண்றேன்னா, நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கீவேர்ட்ஸ் என்ன? டேஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எதுக்கு கீவேர்ட்ஸ் என்ன? யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு. ஃபிக்ஸ்ட் ஓவர் கெப்பாசிட்டி வேரியன்ஸ், ரிவைஸ்டு கெப்பாசிட்டி வேரியன்ஸ், கேலண்டர் வேரியன்ஸ், டியரிங் ஆஃப் டேஸ் இந்த கேலண்டர் பாருங்க. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். அதே மாதிரி ஓவர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எஃபிஷியன்சி வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹவர்ஸ். கேலண்டர் வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன? இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேஸ். ஓகேவா? இப்போ இந்த பைஃபர்கேஷன் சிஏ புக்ல இருந்து எடுத்தேன், ஈஸியா இருக்குன்ட்டு. இப்படிதான் வந்து பிரியறது. என்னப்பா? என்னப்பா புரியல புரியல என்ன சொல்லுங்க? ஒரே ஒரே ஆன்சர் தான் வரும் சிவா. ஏன் தெரியுமா ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்றோம்? சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ லெவல்ல பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சிவா. சிஏல வந்து கொஞ்சம் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க ரெண்டு ஃபார்முலா எந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பிரச்சனை கிடையாது. இது ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ். நம்ம வந்து சாய்ராம் சிவசங்கர் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் எனக்கு ஹோம்வொர்க் எதுவும் வந்த மாதிரி தெரியல கண்ணா. ஏதாவது சேலஞ்ச் இருக்கு?
சரி சரி. ஓகே ஓகே. இதெல்லாம் நல்லா படிச்சுருங்கண்ணா கீ டேர்ம்ஸ். இது மறந்து போயிட்டு சாரி. சேல்ஸ் வேரியன்ஸ்ன்றது காஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் கரெக்டா? இப்போ நம்ம வந்து டைரக்ட் மெட்டீரியல் வேரியன்ஸ்க்கு நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணேன்? ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இதுதானே நான் அப்ளை பண்ணல கரெக்டா? இதானே அப்ளை பண்ணுவோம் நம்ம கரெக்டா? Standard quantity is always for actual production. இதோட அப்படியே உல்டா ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நார்மல் காஸ்ட் ஃபார்மேட் இப்படி வரும் கண்ணா. சாரி ஸ்ரீதேவி அண்ட் சிவா. ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு, ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்டு சாரி ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். புரியுறதா ரெண்டு பேருக்கும்? புரியுதா? புரியுதுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஸோ இப்போ வந்து நான் எடுக்கிறது எல்லாமே ஒரு சம்ம வந்து வரும்போது எப்படி குவிக்கான டைம்ல எப்படி நீங்க முடிக்கணும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, நீங்க இதெல்லாம் குயிக்கா பண்ணிட்டீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றதுல நீங்க கொஞ்சம் யோசிச்சு எழுதினா கூட உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இருக்கும். சரியா? அப்புறம் இதோட அப்படியே உல்டா இங்க ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 1ன்னு போடுறது சேல்ஸ் ஃபார்மேட்ல 4ன்னு போடுவோம். அப்புறம் 3 2 1 அப்பனா 1 minus 2 will be your sales price variance. சரியா? 2 minus 3 will be your sales mix variance. 3 minus 4 will be your sales quantity variance. And 1 minus 4 will be your total sales variance. இதுதான் சேல்ஸ் வேரியன்ஸும் சொல்லி கொடுத்துட்டேன்னா சேல்ஸ் ப்ரைஸ், சேல்ஸ் குவான்டிட்டி, அப்புறம் வந்து 2 minus 4 வந்து சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டு கன்சாலிடேட், இப்போ வந்து நான் கன்சாலிடேட் பண்ற ஃபார்மேட்ஸ்லாம் பாருங்க. சின்ன நோட்ல இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் ஸ்ரீதேவி நீங்களும் பார்த்துக்கோங்க. மார்ஜினல் காஸ்டிங்கோட ஃபார்மேட் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் அந்த லிமிட்டிங் ஃபேக்டரோட அந்த கண்டிஷன் எழுதியிருக்கணும். எப்பெல்லாம் வந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் நான் எடுக்கணும், எப்பெல்லாம் பிவி ரேஷியோ ஹையரா இருக்கிறத எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் அதே மாதிரி எல்லா மார்ஜினல் காஸ்டிங்கோட எல்லா ஃபார்முலாவும் சின்ன நோட்ல இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கோட ஃபார்முலா அப்பப்போ சொல்லுவேன், இது சின்ன நோட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் போட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட சேர்த்து இதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் we will come to direct material basic variance. ஓகேவா? direct material basic variance type 1 in the formula. Next, type 2 direct material type 2.
இது மெட்டீரியல். ஓகேவா? இப்ப அதே இத அதே ஃபார்மேட் டைப் 1. கியூக்கு பதிலா ஹெச் மாத்திரம், அவ்வளவுதான். ஓகேவா? அதே மாதிரி பீக்கு பதிலா ஆர் மாத்திரம். ஓகேவா? யூசேஜுக்கு பதிலா எஃபிஷியன்சி மாத்திரம், அவ்வளவுதான். ஐடில் டைம் மட்டும் நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க, சரியா? இது முடிஞ்சிருச்சா? இப்ப பாருங்க. டைரக்ட் சாரி, வேரியபிள் ஓவர் வேரியன்சஸ். ஸோ வேரியபிள் ஓவர் வேரியன்சஸ் வந்து 3 தான். எஃபிஷியன்சி, எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இது. எஸ்ஹெச்எஸ்ஆர், ஏஹெச்ஏஆர் அதேதான். ஓகேவா? அடுத்தது ஃபார்மேட். இப்போ ஃபிக்ஸ்ட் ஓவர் வேரியன்ஸ். ஃபிக்ஸட் ஓவர் வேரியன்ஸ் வந்து அத இத மட்டும் தனியா பாத்துக்கோங்க. நான் இந்த ஃபிக்ஸ்ட் ஓவர் ஃபார்மேட்னு போடுறேன். லேபர், மெட்டீரியல், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். இது வந்து சேல்ஸ் வேரியன்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப இது ரெண்டு மட்டும் பாத்துக்கோங்க. என்ன? இது ரெண்டுமே உங்களோட சின்ன நோட்ல இருக்கணும். இல்ல டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து சின்ன நோட்லயே இதை ஃபைலாவது பண்ணிக்கோங்க செப்பரேட்டா.
ஓகேவா? இப்போ கம்மிங் டு அவர் மெட்டீரியல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ன்றது வந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம்னா, இதுல எல்லாத்தோட வேரியன்சஸ் என்னன்றது பார்க்க போறோம். அதே மாதிரி கிரியேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் அனாலிசிஸ்ல if it's a favorable or an adverse, you are going to give the substantiations that will major have an impact on your profitability. அதுதான் நீங்க இப்ப டிஸ்கஸ் பண்ண போறீங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ன்றது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறதுனால இன்ட்ரடக்ஷன்ன்றது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல மேஜரா என்ன பண்றோம்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டையும் ஆக்சுவல் காஸ்டையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ன்றது இது வந்து எஃபிஷியன்சி என்ன, ஒரு ப்ராடக்ட்ல வந்து எப்படி எஃபிஷியன்சி கொண்டு வர முடியும் அப்படின்னு பாக்குறது தான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோட பேசிக் பர்பஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வாஸ் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ஸ்டேஜ் 1ல படிச்சிருக்கீங்களா? அது அது இந்த பக்கம் ரெண்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாதிரி இருக்கும்ல, அதே தான் இங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? அது கோத்ரூ பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ன்றது யார்ட் ஸ்டிக், பெஞ்ச் மார்க் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டும் அதே மாதிரி தான். ஸ்டேஜ் 1ல இருக்கிறது தான். யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ரெக்வைர்ட் ஃபார் ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் ஃபினிஷ்ட் அவுட்புட், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஃபார் ஈச் கிரேட் ஆஃப் மெட்டீரியல். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ன்றது என்ன அர்த்தம்னா இந்த டெக்னிக் தட் ரிப்போர்ட்ஸ் வேரியன்சஸ் பை கம்பேரிங் ஆக்சுவல் காஸ்ட் டு ப்ரீசெட் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்தது வந்து டூ யூசேஜ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா இட் இஸ் பேசிக்லி ஹெல்ப்ஃபுல் டு வேல்யூ த இன்வென்ட்ரி. மெயினா வந்து அதுதான் இன்வென்ட்ரி வேல்யூ பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கரண்ட் ஸ்டாண்டர்ட்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கரண்ட் ஸ்டாண்டர்ட். ஐடியல் ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து எனக்கு ஹை லெவல் ஆஃப் எஃபிஷியன்சி வரணும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றது ஐடியல் ஸ்டாண்டர்ட். எக்ஸ்பெக்டட் ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து பேஸ்ட் ஆன் த டார்கெட் நான் என்ன எதிர்பார்க்கறேன். பேசிக்ன்றது ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுழி மாதிரி வச்சுக்கோங்களேன். பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்பவுமே மாத்த மாட்டோம். அதாவது எப்ப மாத்துவோம் தெரியுமா? எனக்கு கம்ப்ளீட்டா நான் சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங்கே மாத்துறேன்ற போது தான் பேசிக் ஸ்டாண்டர்ட். நார்மல் ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து ஒரு ட்ரேட் சைக்கிள் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபிக்ஸ் பண்ற ஸ்டாண்டர்ட். கரண்ட் ஐடியல் எக்ஸ்பெக்டட் இந்த இது படிச்சுக்கோங்க. இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து எம்சிக்யூஸ்க்கு வருது. ஓகேவா? அப்புறம் ஸ்டெப்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து செட்டிங் ஸ்டாண்டர்ட், அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ், ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆக்சுவலை கம்பேர் பண்ணி வேரியன்சஸ் பண்ணி அட்வர்ஸா ஃபேவரபிளா பாக்குறது. அப்புறம் வேரியன்சஸ் இது பண்றேன். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். சிவசங்கரி சிவா சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன்னா என்ன? ஸ்டேஜ் 1லயே பாத்திருக்கோம். சூப்பர். கரெக்ட். வெரி குட் சிவா. அதான் வாட் இஸ் மெட்டீரியல் ஷுட் ஒன்லி பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல வந்து இன்னொன்னு தேவையான விஷயங்களை மட்டும் ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணி நான் வேல்யூடட் ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுத்து விட்டுறோம். அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். ஓகேவா சிவா? ஸோ இதுல வந்து நான் ஏதாவது இன்வெஸ்டிகேட் இன்னொன்னு என்ன விஷயம்னா இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அட்வர்ஸ் வேரியன்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? அந்த வேல்யூ வந்து நிஜமாலே பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஒரு வெறும்னா 10 ரூபாய் மட்டும் வந்ததுன்னா சிவா, ஒரு 400 கோடி கம்பெனி சிவா, அல்ல ஜஸ்ட் ருபீஸ் 10 மட்டும் அட்வர்ஸ் வேரியன்ஸா வந்தானா இஸ் இட் ப்ரூடன்ட் டு இன்வெஸ்டிகேட் இட் ஆர் நாட்? ருபீஸ் 10யா? ஏன் சிவா? 400 கோடி வருது சிவா. 10 ரூபாய் தான் வருது. 10 ரூபாய் தான். இல்ல இல்ல வெறும் 10 ரூபாய், ஜஸ்ட் 10 ருபீஸ். பண்ண வேண்டாம்ல? ஆ அதான் அவன் சொல்றான். எப்பவுமே நம்ம அந்த கம்பேரிசன் பண்றோம் இல்லையா, வேரியன்ஸ் அனாலிசிஸ்க்கு ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கணும். ஓகே இந்த கம்பெனி இவ்ளோ க்ரோரா, அப்ப வந்து ஒரு 40,000 மேல ஒரு வேரியன்ஸ் இருந்தா அனலைஸ் பண்ணலாம். இட் இஸ் கால்ட் அஸ் டாலரன்ஸ் லிமிட். அததான் என்ன சொல்லுவாங்கன்னா டாலரன்ஸ் லிமிட். நோட் பண்ணிக்கோங்க. டாலரன்ஸ் லிமிட் கேன் பி செட். சப்போஸ் அதுக்கு மேலேயும் அவங்க லிமிட் ஜாஸ்தியாச்சானா தான் we should probably get into investigation. புரியுதா? Okay. So practice of concentrating activity that require attention and ignoring those which appear to be conforming to expectations. அதான் standard cost to estimated cost. Estimated cost are intended to determine what the cost will be. Standard cost aims at cost what should be.
ஓகேவா? எஸ்டிமேட்டட் காஸ்ட்ன்றது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப பிரைஸ் ஃபிக்சேஷனுக்கு ஈஸியா இருக்கு. ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ன்றது வந்து அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்சஸ்க்கும் காஸ்ட் கண்ட்ரோல் பர்பசஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? செட்டிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அகைன் என்ன தெரியுமா சிவா? அதே தான் சிவசங்கரி. நம்ம வந்து வந்து கரண்ட்ல இருக்கோமா, பேசிக்ல இருக்கோமா, நார்மல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கோமா, அதெல்லாம் அசஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து அக்கவுண்ட்ஸை ப்ராப்பரா கிளாசிஃபை பண்ணி ஒரு ஆளை ப்ராப்பரா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து மானிட்டர் பண்றதுக்காக. ஓகேவா? அதுதான் செட்டிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்புறம் வந்து ஆ டேக்கிங் அக்கவுண்ட் ஆஃப் வேஸ்டேஜஸ் அண்ட் லாசஸ். இப்போ நீங்க சொல்லுங்களேன். சிவசங்கரி நீங்க சொல்லுங்க சிவசங்கரி. 10 லிட்டர் ஆஃப் 10 லிட்டர் ஆஃப் பால் நெய்வேலியில இருந்து எடுத்துட்டு வராங்க சிவசங்கரி. ஓகேவா? 10 இல்ல, ஒரு 50 லிட்டர் போட்டுக்கலாம். நெய்வேலியில இருந்து எடுத்துட்டு வராங்க. இங்க அந்த 10 லிட்டரை வந்து தனித்தனியா பேக்கெட் பண்ணி விக்கிறாங்க. ஏய், ஆரோக்கியா நெய்வேலியா சிவசங்கரி? இல்ல இல்ல, ஆரோக்கியா இல்ல இல்ல. உங்க ஏரியால என்ன பால்? கவின்ஸ் மில்கா? ஓகே. சிவா உங்க ஏரியால என்ன சிவா? ஓ, சூப்பர். நான் நினைச்சேன் இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் இதுதான் வந்து ஆரோக்கியா, நினைச்சேன் நெய்வேலி தான். ஓகே. சோ அப்போ ஒரு அந்த 40 லிட்டர் ஆஃப் ஆயில் இங்க 40 லிட்டர் ஆஃப் பால் இங்க வருது இல்ல? நீங்க சொல்லுங்க சிவசங்கரி. அந்த எடுத்த அங்கேருந்து ஆரிஜின்ல இருந்து கொட்டினாங்கல்ல பால், அந்த டேங்கர் லாரியில, அதே அளவு தான் இங்க வந்து இறங்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சிருக்கும் கரெக்டா? எதனால நினைக்கிறீங்க? ம், ம். சூப்பர். அது பேரு தான் என்ன சொல்லுவோம்னா நார்மல் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா சிவா? சிவா இப்ப நீங்க உப்பளம்லாம் போய் கம்ப்ளீட்டா பாத்திருக்கீங்களா சிவா? எப்படி பண்றாங்க இதெல்லாம்? உப்பளம், தூத்துக்குடி உப்பளத்துல போயிட்டு எப்படி உப்பளம் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு பாத்திருக்கீங்களா? ம், 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 ம். ஆனா கடல்ல இருந்தா எடுக்கிறாங்களா உப்பு? நம்ம அந்த கல்லுப்பு கடல்ல இருந்து தான் வருது. ஓ, ஓகே. சிவா இப்ப இந்த கடல்ல இருந்து எடுக்கிறாங்கல்ல சிவா, அந்த குவாண்டிட்டி ஆஃப் உப்பும் லைவா பாக்கெட் பண்றாங்களா ஃபைனல் ஸ்டேஜும், அதுவும் இதுவும் ஒண்ணா இருக்குமா? ம். எப்பவுமே ஆரிஜின்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது எடுத்துன்னு போகும்போது என்ன ஆகும்னா, தேர் மைட் பி அ பாசிபிலிட்டி ஆஃப் லீக்கேஜ், இல்ல பாசிபிலிட்டி ஆஃப் எவாப்ரேஷன், பாசிபிலிட்டி ஆஃப் லாட் ஆஃப் ஜர்க்ஸ், இல்ல அந்த மாதிரி நம்மளோட கையில அந்த கண்ட்ரோலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் சம் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங்ல, தட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் லாஸ். ஓகேவா? If during processing, the quantity of material input to the process is likely to reduce, the quantity input must be greater than quantity in the finished product, and a material standard must take account of this. அப்பனா டியூ டு வேஸ்டேஜா எவாப்ரேஷனோ என்னவோ இருக்கட்டும்,
ஆனா இந்த டியூரிங் த ப்ராசஸிங் த குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் இன்புட் டு த ப்ராசஸ் இஸ் லைக்லி டு ரெடியூஸ், கம்மியாகிற மாதிரி இருக்குன்னா அது எதனால இருக்கும்னா அது வந்து கண்ட்ரோலபிளா அன்கண்ட்ரோலபிளா சிவசங்கரி? அன்கண்ட்ரோலபிள். அந்த மாதிரி லாசஸ்ல தான் வந்து நம்ம எப்பவுமே வி கால் இட் அஸ் நார்மல் லாஸ். ப்ராசஸ் காஸ்டிங்ல கூட படிச்சிருப்பீங்க நார்மல் லாஸ்ன்றது. அது இங்க ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் பண்ணிக்கும் போது நம்ம வி வில் டேக் இன் டு அக்கௌண்ட் எப்பவுமே நார்மல் லாஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டர் ஆகவோ இல்ல மீட்டர் ஆகவோ குவான்டிஃபை பண்ணலாம். ஆனா என்னைக்குமே ருபீஸா குவான்டிஃபை பண்ணவே முடியாது. ஓகே சிவா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேஸ்டேஜ் நார்மல் வேஸ்டேஜை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில நம்ம கம்மி பண்ணி காமிக்கலாமே தவிர இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்ல கன்வெர்ட் பண்றவே சாத்தியமே கிடையாது. ஓகேவா? அது ஒண்ணு. இன்னொன்னு, என்னெல்லாம் நினைக்கிறீங்க இந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? படிச்சுட்டு கூட சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஆ, கரெக்ட். அப்புறம் சிவா? பர்ஃபெக்ட், சூப்பர், வெரி குட். சிவசங்கரி நீங்க சொல்லுங்க சிவசங்கரி. இங்க இருக்கல பாயிண்ட்ல இல்லாம கூட ஏதாவது கூட இருக்கலாம். நீங்க சொல்லுங்க. கரெக்ட். கோல் ஓரியன்டா. ஓகே. ஸோ இப்போ நீங்களோட சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ணி இன்னும் ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன். ஓகேவா? மெயினா இந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த பீப்பிள் இருக்குல்ல, அதாவது இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட் இருக்குல்ல, இன்ஃப்ளேஷனோட கட்டாயம் கேட்கறதா? நான் ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு உள்ள வரவா? ஒரே நிமிஷம் இருங்க. ஏன் தெரியல, ஒரே நிமிஷம். வரலன்னு சொல்லிட்டாங்களா? ஆ. ம். யாருக்கு சம்மந்தி? ஆ, வரலையாமா இப்போ? அவங்களே எங்கேயும் கிளம்ப மாட்டாங்க.
இப்ப கிளியரா கேக்குறதா நான் பேசுறது? பிரேக் ஆகுதுல? சூப்பர், சூப்பர். ஓகே. ஆ. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் கான்செப்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நீங்க பட்ஜெட் பண்ற டீம்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட் அக்கவுண்டன்சி முடிச்சதுக்கு அப்புறம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஃபேக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? இன்ஃப்ளேஷன்றது வந்து இன்னும் நெக்ஸ்ட் 1 இயர்ல எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி தான் ஒரு இம்பாக்ட் இல்லையா? ஸோ அந்த இன்ஃப்ளேஷனுக்கு நான் பண்ணும்போது, நான் அப்போ வந்து ஸ்டாண்டர்ட்ஸும் நான் ஃபிக்ஸ் பண்றேன்னா, இன்ஃப்ளேஷன் எப்படி வேணாலும் ஜம்ப் ஆகலாம். கரெக்ட்டா? இன்ஃப்ளேஷன்றது என்னது? சொல்லுங்க. எனிபடி? சிவா ஆர் ஆ. பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த பீப்பிள்ல 10 to 15% இன்கிரீஸ் ஆகுதுல. 5 to 10% இன்கிரீஸ் ஆகுது. நம்ம ஒருவேளை ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்றோம்னா, ஒருவேளை நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட் பண்ணி பண்ணாலும், ஒருவேளை எஸ்டிமேட்ஸா தான் பண்ண முடியும். பண்ணும்போது அதோட இம்பாக்ட் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளமா ஆகலாம். புரியுதா? அது ஒரு விஷயம். புரியுதா இல்லையா? புரியுதா? சிவசங்கரி உங்களுக்கு? ஓகே. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு சப்ளையர் கிட்ட வாங்கிட்டே இருக்கோம். என்ன? அவர் நல்ல குவாலிட்டியா தான் குடுக்குறாரு. அது பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒருவேளை திடீர்னு சப்ளையர் வந்து என்ன சொல்றாருன்னா, "இல்லம்மா எனக்கு இப்போ இந்த மேனுஃபேக்சர் பண்ண முடியல. நீ வேற சப்ளையர பார்த்துக்கோன்னு" ஆல் ஆஃப் அ சடன் சொல்லிட்டாருன்னா, அப்ப என்ன ஆயிடும்னா, குவாலிட்டி நம்ம அதே குவாலிட்டி தான் மெயின்டெயின் பண்றோம்னு பார்க்குறோம்னா, இன்னொரு சப்ளையர் அத விட ரேட் ஜாஸ்தியா குடுப்பார்ல. கரெக்ட்டா? அப்ப என்ன ஆகும்? நம்ம செட் பண்ண ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எய்தர் மைட் பி ஓவர் ரொம்பவே கம்மியா இருக்கும். இல்லையா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். கரெக்ட்டா? ஏன் நம்ம வந்து அந்த சப்ளையர் நினைச்சுன்னு நம்ம பட்ஜெட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்போம். அன்பார்ச்சுனேட்லி தட் சப்ளையர் இன் த ஃபியூச்சர் ஹி மைட் சே தட் என்னால இந்த குவாலிட்டிக்கு இவ்ளோ ரேட்டுக்கு பண்ண முடியலன்னு சொன்னார்னா, அப்ப என்ன ஆகும்? இட் வில் லேண்ட் அப் இன் யுவர் மோர் காஸ்ட் ஃபார் த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல். ஓகேவா? அது. அப்புறம் சீசனல் பிரைஸ் வேரியேஷன்ஸ். எஸ்டிமேட்டிங் மெட்டீரியல் பிரைசஸ் ஃபார் சீசனல் பிரைஸ் வேரியேஷன்ஸ் ஆர் பல்க் பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட்ஸ் மே பி சிக்னிஃபிகண்ட். இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் இன் செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரொம்ப டீடைல்டா போ வேணாம். பட் மேலோட கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லாம் போன வருஷமே படிச்சிருக்கீங்க. லிமிடேஷன் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் முன்னாடி படிச்சிட்டீங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஐடியல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஐடியல் ஸ்டாண்டர்ட்ன்றது என்னன்னா, செட் தே ஸ்டாண்டர்ட்ஸ் மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் எஃபிஷியன்சி. ஓகேவா? அதாவது நான் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றேன்னா, என்னோட ஃபேக்டரியோட கண்டிஷன், ஃபேக்டரியோட லேஅவுட், எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் நான் குடுக்கணும், வெக்கேஷன்ஸ் எவ்வளோ குடுக்கணும், ஓடி எவ்வளோ குடுக்கணும், இந்த ம இந்த ஃபேக்டரி இருக்கிற இடம் வந்து எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கா? இல்ல நான் வந்து ஐ ஷுட் ஆல்சோ டேக் இன்டு கன்சிடரேஷன் த நார்மல் லாஸ் இருக்குல்ல? எல்லாமே கன்சிடர் பண்றது ஐடியல். அட்டைனபிள் ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, என்னால எவ்வளோ தூரம் முடியும்? எவ்வளோ தூரம் என்னால அச்சீவ் பண்ண முடியும்? ஐயோ! எவ்வளோ தூரம் அட்டைன் பண்ண முடியும் ஸ்டாண்டர்ட்ஸ்? என் டார்கெட்டுக்கு எவ்வளோ அட்டைனபிள் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது பார்க்காது அட்டைனபிள் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? அதாவது இதுல மெயினா என்னன்னா, சம் inefficiencies can be cannot be completely eliminated. So they design standards that can be met or even bettered in efficient production situations. இதுதான். Ideal standardன்றது it basically works on favorable operating conditions with no wastage, no inefficiencies எல்லாமே. அப்புறம் கரண்ட் ஸ்டாண்டர்ட் பேசிக் அட்டைனபிள் அகைன் கிரிட்டிசிசம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ன்றதும் எனி அட்வான்டேஜ் வில் ஹாவ் அ கிரிட்டிசிசம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல வந்து வூகா ஓல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஞாபகம் இருக்கா சிவா? இது படிச்சோம் தெரியுமா? வூகா ஓல்டு பட்ஜெட்டிங்ல. வூகா ஓல்டுன்றது வாலாட்டிலிட்டி, அன்சர்டினிட்டி தான். வாலாட்டிலிட்டி அப்புறம் வந்து அன்சர்டினிட்டி, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஆம்பிக்விட்டி இது மூணுமே வருது தான் வந்து வூகா வேர்ல்டு. இந்த மாதிரி வேர்ல்டுல தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலா. ஓகேவா? அதான் சொல்றேன் இந்த வூகா வேர்ல்டுல
எப்பவுமே வந்து வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா output is not standardized. It may be possible to identify a number of standards. The use of computer power enables standards to be updated rapidly and more frequently. அதனால நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் மெக்கானிசம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றாங்க. சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க ஊகா வேர்ல்ட். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல், அதோட கம்பாரிசன் ஞாபகம் இருக்கா? இன்டர்ல டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாதிரி படிச்சிருப்பீங்களே, கோத்ரூ பண்ணி பாக்குறீங்களா? இதா கோத்ரூ பண்ணுங்க. இல்ல நீங்க ஸ்டேஜ் 1ல இருந்தே கோத்ரூ பண்ணா கூட ஓகே தான். அதே தான் கொடுத்துருக்கான். வேரியன்ஸ் அண்ட் அனாலிசிஸ்ன்றது அட்வர்ஸ் ஃபேவரபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கு காமிச்ச ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் டிவைடட் இன்டு 2. டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ், சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸ். காஸ்ட் வேரியன்ஸ்ன்றது லேபர், மெட்டீரியல், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ். லேபர் வேரியன்ஸ்ன்றது இது ரெண்டு கவர் ஆகுறது. மெட்டீரியல்ன்றது இது ரெண்டும் கவர் ஆகுறது. வேரியபிள் ஓவர்ஹெட்ன்றது இது ரெண்டும் கவர் ஆகுது. ஃபிக்ஸட்ன்றது இது ரெண்டும் கவர் ஆகி ஃபர்தரா இது பைஃபர்கேட் ஆகுது. ஓகேவா? இந்த இதையும் வந்து சின்ன நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஃபேவரபிள்னா அட்வர்ஸ்னா மெட்டீரியல்னா ஒன்னா பார்த்துருக்கோம்ல. இப்போ யாரெல்லாம் பர்சனல் ரெஸ்பான்சிபிள்னா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர், லேபர் வந்து பர்சனல் மேனேஜரும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கனெக்ட் பண்ணி பண்ணோம். வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து சீஃப் அக்கவுண்ட் கண்ட்ரோலர் இருப்பார், அவர் தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ்க்கும் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. சேல்ஸ்க்கு சேல்ஸ் மேனேஜர். இவங்கெல்லாம் இது இப்படி கேட்பாங்க. ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ்க்கு யார் ரெஸ்பான்சிபிள் கேட்பாங்க. உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? சீஃப் அக்கவுண்டன்ட் கம் கண்ட்ரோலர். ஓகேவா? ஓகே. மெட்டீரியல் அண்ட் லேபர் வேரியன்சஸ் நான் கொடுத்துருக்கேன்ல ஃபார்முலா, அதை தான் இங்க எல்லாமே கேட்குறாங்க. சரியா? நீங்க நாளைக்கு தரவா படிச்சுட்டு வந்துருங்க அந்த ஃபார்முலா. மெட்டீரியல் வேரியன்சஸ்க்கும் லேபர் வேரியன்சஸ்க்கும் கோத்ரூ தான். நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இது எல்லாமே ஸ்டேஜ் 1ல இருந்து எடுத்திருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் 1, இல்லஸ்ட்ரேஷன் 2, illustration 3, illustration 4, illustration 5, illustration 6 எல்லாம் ஸ்டேஜ் 1. illustration 6, 7, 8, 9, stage 1, 9, 10, இது 12, 13, 14, 15. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் டேட் இருக்குல்ல அதான். ஸோ 15 வரைக்கும் ஹோம்ஒர்க் வெனஸ்டேக்குள்ள முடிங்க. சரியா? 2 நாள் டைம் கொடுக்குறேன். பார்க்கறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஈஸி. இதுவும் நீங்க உங்களோட சின்ன நோட்ல அப்டேட் பண்ண வேணாம். 2 பேர் ஓகேவா? ஹலோ சிவசங்கரிஷ். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 15 வரைக்கும் ஹோம்ஒர்க். ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, அந்த சம் நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஆனா ஸ்டேஜ் 1 சம்ஸ் தான் மெஜாரிட்டி. ஓகேவா? ஸ்டேஜ் 1ஓட சம்ஸ் தான் எல்லாமே. ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 1 to 15. ஓகேவா சிவா? அப்புறம் இதுவும் நோட் பண்ணிக்கிறோம், இம்பார்ட்டன்ட் டர்ம்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் சின்ன நோட்ல. வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்ல இருந்து போட ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? நாளைக்கு, ஆமா நாளைக்கு போட்டுடுவேன் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். நான் ஓஆர் முடிஞ்சுன்னா அந்த இது பாட்டு இருக்குல்ல, அசைன்மெண்ட், ஹங்கேரியன் மாடல் வேண்டாம், அதெல்லாம் நான் எடுத்தா தான் சரியா இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நான் எடுத்துடுறேன். நான் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பலாமான்னு பார்த்தேன், வேண்டாம் எடுக்கிறேன். இல்லஸ்ட்ரேஷன் 18ல இருந்து நான் போடுறேன். சரியா? ஓகேவா? ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் 2 பேர் கிட்ட இருந்தோம். ஃபார்மேட் மட்டும் தரவு பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? 2 பேரும் ஒரு 1.25 மணி நேரம் மட்டும் உட்காந்துக்கோங்க. இந்த ஃபார்மேட் இது இது ரெண்டுத்தையுமே நான் இப்ப அனுப்பிச்சு விடுறேன். இப்ப ரைட்டா அனுப்பிச்சு விடுறேன். உங்களோட ஒர்க் என்ன? இது ரெண்டுத்தோட ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துனா எடுத்துக்கோங்க, இல்ல ஒவ்வொன்றா போட்டு குட்டி நோட்ல அப்டேட் பண்ணிட்டு ஃபார்மேட்ல தரவு பண்ணோம். வெனஸ்டே எண்ட் ஆஃப் த டேக்குள்ள இல்லஸ்ட்ரேஷன் இது வரைக்கும்
என்னாச்சு சிவா? ஒரு மாரி டல் ஆயிட்டீங்க. போர் அடிக்கா? ஸோ இது என்ன ஸ்டடி நோட்டு? மாடியூல் 5ஆ? 5ஆ சிவா? 6ஆ? ஓகே. Illustration 1 to illustration 15 homework. ஓகேவா? ஸோ இங்க formatted to be updated in small note. அப்புறம் வந்து வேற என்ன சொன்னேன்? terms to be terms also to be updated. To complete. சிவா இன்னைக்கு ஃபுல்லா லீவா சிவா? ஓ, ஓகே ஓகே ஓகே. ஓ, தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாவே. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சிவா. ஓகே. சிவசங்கரி ஓகேவா சிவசங்கரி? ஓகே கண்ணா. நீங்க பெண்டிங் ஹோம்ஒர்க் எல்லாமும் முடிச்சிடுங்க. இதையும் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. முடிக்க ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ ஈஸி as பாசிபிள். ஓகேவா? ஆனா பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கு. எல்லாமே நீங்க ஸ்டேஜ் 1ல படிச்சது தான். சரியா? ஓகேமா. ம். பை பை. தேங்க் யூ. ஆ. தேங்க் யூ. சொல்லுங்க சிவா. சிவா சிவா ஒரே நிமிஷம் இது ரெக்கார்டிங் மட்டும்